ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பானிபூரி அடிக்கடி சாப்பிட்றவங்களா இருந்தால் இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எப்பயுமே நீங்கள் பானிபூரி பக்கமே போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பருப்பு எடுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ஊறிடுதுங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துங்க வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கலாங்க. அதாவது கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராம் பச்சை பருப்பு எடுத்துக்கிறேங்க. அதுக்கான அளவு மட்டும் நான் சொல்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. நல்லா மாவை எந்த அளவுக்கு நம்ம இது மாதிரி கிளறோமோ அந்த அளவுக்கு நல்லா பஃபியாக வரும். அவ்வளோதாங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ சின்ன சின்ன போண்டாவாக போட்டுக்கலாம். இதில் இந்த டைமில் திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வந்தது நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ போண்டா எல்லாம் செஞ்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தகுந்த பானி நம்ம செய்யணும் இல்லைங்களா? இப்போ அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அந்த தண்டையும் சேர்த்து போடுங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா புதினா தழை, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு 3 பல் பூண்டுங்க, அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி. இப்போ பார்த்திங்கன்னா அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பவுலில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்தால் அந்த சட்னி இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சுட்டு அதை கரைச்சி எடுத்துக்கிறாச்சுங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பிளாக் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தூள் உப்பு கொஞ்சம். இது பார்த்திங்கன்னா வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின வெங்காயங்க, அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து அந்த மசாலா தண்ணி வந்து ரெடி ஆகிடுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த போண்டாவில் இதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் அதிலே ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்ற டைமில் மேலே வந்து பூந்தி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பானிபூரி சாப்பிட்றவங்களாம் இது ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா பானிபூரி பக்கமே போக மாட்டீங்க. நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாகவும் செஞ்சாச்சு. நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.